ஓவர்வியூ பார்த்தீங்கன்னா, ஒரு மெட்டாலிக் சைட் ஃப்ரேம்ஸ் தான் இருக்குது. அண்டு இதில வந்து கேமரா ரிங்ஸ் வந்து அந்த நம்ம S24ல பார்ப்போம்ல, அதே மாரி ஸ்டைலு. ஆ இது வந்து 50 எம்பி சென்சார், இது வந்து ஒரு 8 எம்பி சென்சார். இது வந்து ஒரு 12 எம்பி சென்சார். தென் போர்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து யூஎஸ்பி சி டைப்ல உள்ள ஜென் 3 போர்ட் இருக்குது. ஓகே. சைடுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வால்யூம் ராக்கர்ஸ் இருக்குது. தென் ஒரு பவர் பட்டன்ஸ். டாப் சைடு ஓவர்வியூ பார்த்தீங்கன்னா, ஒரு 2 ஸ்பீக்கர் வென்ட் இருக்குது. தென் இன்னொரு சிம் ஸ்லாட் இருக்குது. ஒரு சிம் ஸ்லாட் தான். ப்ளஸ் அதில் வந்து சிம் சப்போர்ட் இருக்குன்னு சொல்றேன். நமக்கு வந்து இந்த ஸ்க்ரீன் பெசில்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமலாக தான் இருக்குது. ஆனால் டவுனில் கொஞ்சம் வந்து பெசில்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. இப்போ ஃபிங்கர் பிரிண்ட் அன்லாக்கிங் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா, ஒரு குயிக்கான ஸ்பீடு தான் நமக்கு கொடுக்குது. இப்போ நம்ம இதில் என்ன வெர்ஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் இருக்குதுன்னு பார்த்தோம்னா, ஆண்ட்ராய்ட் 14ல் ரன் ஆகக்கூடிய OnUI 6.1 இருக்குது. ஆல்சோ இன் ஃபியூச்சரில் வந்து 1.7 OnUI 7 வெர்ஷன் வரப்போகுது. ஒன்று வந்து ஃபிசிக்கல் சிம்மு, ஒன்று வந்து உங்களுக்கு வந்து சிம் சப்போர்ட்டோட இருக்குது. நெக்ஸ்ட்டு இதில் ஸ்க்ரீன் ஆன் டைம் எவ்வளோ நேரம் வருதுன்னு இப்போ நான் செக் பண்ணி பார்க்க போகிறேன். பேட்ரி யூசேஜ் பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபுல் சார்ஜ் பண்ணதுலேருந்து ஒரு 11 ஹவர்ஸ் எஸ்டிமேஷன் காட்டியிருக்கு. நம்ம ஸ்க்ரீன் ஆன் டைம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தோம்னா, 3 ஹார்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 61% வந்து ட்ரெயின் 61% இருக்குது. ரிமைனிங் 39% ட்ரெயின் ஆகிருக்குது. அவங்க டெய்லி யூசேஜுக்கு வந்து இது ஒரு குட்டு பேட்டரி பேக்கப்பாக தெரியுது. அப்புறம் இது கேமிங் பண்ணும்போது எப்படி இருக்குது? இப்போ ஹீட் ஆகுது, ரொம்ப ஹீட் ஆகுது. உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியுது, பின்னாடி நல்லா பேக் பேனல் ஃபுல்லாக தெரியுது. ஹீட் தெரியுது. அதே ஃப்ரேம்ல எல்லாம் தெரியுதுங்களா? ஃப்ரேம்ல தெரியல, உங்களுக்கு பின்னாடி தெரியுது, ப்ராசஸர் தெரியுது. ஓகே. சார்ஜ் பண்ணும்போது எப்படி வார்ம் ஆகுதா இல்லை எப்படி? சார்ஜ் பண்ணும்போது லைட்டாக வார்மாக இருக்குது. ஓகே. ஃபாஸ்ட் சார்ஜிங்னால உங்களுக்கு கொஞ்சம் வார்ம்லாம் இருக்குது கொஞ்சம். இது என்ன சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுது? 25 வாட். 25 வாட். ஓகே ஓகே. பாக்ஸில் வந்து சார்ஜர் பாக்ஸில் சார்ஜர் இல்லை, எக்ஸ்ட்ரா அக்சசரிஸாக தான் வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ கேமரா யூஐ பார்த்தீங்கன்னா, போர்ட்ரேட் மோடு, ஃபோட்டோகிராஃபி ஃபோட்டோ. இதில் வந்து உங்களுக்கு 50 எம்பின்னு சொல்லி ஒரு அதாவது ஃபுல் ரெசல்யூஷன் உள்ள மாதிரி ஒரு இது 50 எம்பி மோடு. இப்போ 12 எம்பி மோடில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 6க்கு போகலாம். 6க்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வைடரான இமேஜ் எடுக்கிறதுக்கு இது பண்ணும். ஆல்சோ ஒரு பர்சன் குரூப்பாக ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 0.6 கிட்ட போயிட்டு குரூப் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அதுவே ஆட்டோமேட்டிக்காக சஜஸ்ட் பண்ணும். இது 1x நார்மல் ஜூமு. 3 போனீங்கன்னா தான் உங்களுக்கு அதாவது கேமரா சென்சாரில் உள்ள ஒரு ஜூமிங் எஃபெக்ட்டு. அதே இது இன்னும் இது ஜூம் பண்ணிங்கன்னா 10க்குலாம் போனீங்கன்னா உடையுது. அது வந்து சாஃப்ட்வேர் ஜூம்னு சொல்லுவோம். ஃப்ரண்ட் கேமரான்னு பார்த்தீங்கன்னா 10 எம்பி ஃப்ரண்ட் கேமரா இருக்குது. இதுவும் இந்த குரூப் மோடு இதெல்லாம் வரும். ப்ளோட்டார்ஸ் எல்லாம் எதுவும் இருக்கா ப்ரோ இதில்? இல்லை, க்ளீனாக இருக்குது. நமக்கு OnUIனாலே தெரியும், நமக்கு ஒரு க்ளீனர் எக்ஸ்பீரியன்ஸான யூஐங்கிற நமக்கு தெரியும், க்ளீனராக இருக்கும். ஆல்சோ உங்களுக்கு வந்து குட்லாக் சப்போர்ட்டும் இதில் இருக்குது. குட்லாக் அப்ளிகேஷன் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான ஃபீச்சர் எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் வந்து பிக்ஸ்பி சொல்லி ஒரு ஏஐ அசிஸ்டன்ட் இருக்குது. அது வந்து ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா அவங்க சாம்சங் சைட்லேருந்து கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் பிக்ஸ்பி கொடுத்துட்டு உங்கள் வீட்டில் வந்து ஐஓடி டிவைஸ் ஏதாச்சும் சாம்சங் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் இருந்துச்சுன்னா அது ஃபுல்லாமே இது மூலமாகவே நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இதில் வந்து இப்போ ஒரு கால் பேசுகிறீங்கன்னு வைங்க. இப்போ உதாரணத்துக்கு 198 போடுறேன். ஏதாச்சும் ஒரு இன்கமிங் கால் வருதுன்னா அவங்களுக்கு வந்து இதுவே வந்து அசிஸ்ட் பண்ணி சொல்லிடும். ஹீ இஸ் பிஸி நவ், ஹீ இஸ் ஒர்க்கிங் ரைட் நவ், ட்ரை கால் அகெயின் அப்படின்னு இதுவே வந்து உங்களுக்கு வந்து சொல்லிடும். அந்த மாதிரி ஃபீச்சர் ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட் இதில் வந்து நமக்கு வந்து குயிக் ட்ரான்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இதை ஸ்வைப் பண்ணிங்கன்னா இதில் வந்து நம்ம குயிக் ட்ரான்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இது வந்து குயிக் சர்ச்சுன்னு சொல்லலாம். குயிக் சர்ச்னா என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு ட்ரெஸ் பார்க்குறீங்க, அந்த ட்ரெஸ்ஸோட என்ன ட்ரெஸ்ஸு என்ன மாடல் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா
இதை வச்சு ஒரு இதுக்கு ட்ரா பண்ணிங்கன்னா அது என்னன்றதை கண்டுபிடிச்சி உங்களுக்கு கொடுத்துரும். நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஒரு ஜென்ரேட்டிவ் ஃபில் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீச்சர் ஒன்று இருக்குது. இப்போ நம்ம வந்து உதாரணத்துக்கு ஒரு ஹார்ட் ஷேப் ஒன்று வரைகிறேன்னா ஹார்ட் ஷேப் ஜென்ரேட் பண்ணி அது ஹார்ட் ஷேப்பா என்னன்ற மாதிரி ஒரு இமேஜ் உங்களுக்கு ஒன்று ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அதாவது ஒரு ஆர்ட் மாதிரி ஒன்று ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு ஹார்ட் ஷேப்பில் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஆல்சோ இம்பார்ட்டன்ட் திங்ஸ் என்னென்னா நீங்கள் ஒரு அன்ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் லைக் ஒரு சென்சிட்டிவ் கண்டென்ட்ஸ் ஏதாச்சும் ஒன்று ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து இந்த பிக்ஸ்பி அதாவது ஜென்ரேட்டிவ் ஏஐ வந்து ஒர்க் ஆகாது. அது ஒரு இது. இதில் வந்து சாம்சங் பே சப்போர்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து சாம்சங் பே வித் என்எஃப்சி சப்போர்ட்டோட இருக்குதுண்ணா. இப்போ நான் வந்து பின்னாடி வந்து ஒரு சுவிட்ச் பாக்ஸ் இருக்குது, அதை கிளியர் அவுட் பண்ண போகிறேன். இப்போ எனக்கு இந்த இடத்துல ஒரு சுவிட்ச் பாக்ஸ் இருக்குது, அதை நான் கிளியர் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா எரேசர் ஆப்ஜெக்ட் எரேசர் இதுக்கு போயிட்டு ஒரு ரவுண்ட் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணி எரேஸ் பண்ணிவிட்டு அதை ஃபில் பண்ணிக்கும் உங்களுக்கு. அந்த இடத்துல இப்போ எதுவுமே இல்லாத மாதிரி ஆயிரும். இப்போ இங்கே ஒரு இது இருக்குது, இந்த ஜன்னல் இருக்குது, இதை வந்து நான் எரேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா எரேஸ் பண்ணுது. ஆனால் வந்து சம்டைம்ஸ் இந்த மாதிரி இந்த டிவைஸில் வருது. ஆனால் S24 அதுலலாம் வந்து நீட்டாக கிளியராக ஜென்ரேட் பண்ணுது. ஓகே, இப்போ நான் வந்து ஒரு 4K வீடியோ உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இதில் எப்படி இருக்குன்னு ஓகே பாருங்கள். ஆல்சோ இதில் வந்து 4K HDR வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. கேமராவில் வந்து 8K வரையும் கேமரா ரெக்கார்டிங் வந்து 8K வரையும் பண்ணிக்கலாம். 4K நல்லா பேனல் நல்லா குவாலிட்டியாக தான் இருக்குது. ப்ளஸ் நல்லா இருக்குது. சவுண்டு ரெண்டுமே 2 ஸ்பீக்கர் இருக்குது. ஒன்று வந்து 30% இருக்கும், இன்னொன்று வந்து 60% வால்யூமில் கேட்கும். இது லவுடராக இருக்கும், இது வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும். இதில் வந்து 4K சப்போர்ட் இருக்குதுன்னு சொன்னேன்ல, அது வந்து நம்ம ப்ரோ வீடியோஸ்ன்னு சொல்லி மோர் ஆப்ஷனில் போயிட்டு ப்ரோ வீடியோஸ் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து 4K அண்டு 8K வரையும் ரெக்கார்டிங் சப்போர்ட் இருக்குது. 8K 30 FPS வரையும் ரெக்கார்டிங் சப்போர்ட் இருக்குது. ஸ்லோ மோஷன்லாம் பயங்கரமாக இருக்குங்க அதில். கேமரா யூஸ் பண்ண ஹீட் ஆகுது. கேமரா யூஸ் பண்ணால் இப்போ நான் கொஞ்ச நேரம் தான் யூஸ் பண்ணேன், அதுக்கே வந்து எனக்கு கொஞ்சம் வார்ம்னஸ் ஃபீல் ஆகுது. ப்ளஸ் அந்த 4K வீடியோ ப்ளே பண்ணனாலையும் கொஞ்சம் வார்ம்னஸ் ஃபீல் ஆகுது. ஓகே, கேமரா யூஐ இதுதான். ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்குதுன்னாப்புல யூசர் வந்து ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்குது, ஒரு குதிக்காமல் கொள்ளாமல் நல்ல நீட்டான வீடியோ எடுக்குது அப்படின்னு சொல்கிறாப்புல.